வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி இயல் 2 இலக்கண பகுதி. இலக்கண பகுதிக்குரிய கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினா. இதில் 3 வினாக்கள் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு வினாவாக பார்ப்போம். வினா எண் 1, பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக. அதில் மனிதனையும் விலங்குகளையும் பிராக்கெட்டில் வேறுன்னு கொடுத்துருக்கு. டேஸ் மொழியாகும், வேறுபடுத்துவது. அடுத்து 2, திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெறு. அதுக்கு துணைவினை பெற்றுள்ளன. காலந்தோறும் தன்னை டேஸ் மொழி தமிழ் புதுப்பித்து, அதுக்கு துணைவினை புதுப்பித்து கொள்ளும். அடுத்தது 4, என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடு அப்படின்னா தேடுகிறேன். அடுத்தது 2வது வினா, கீழ்காணும் துணைவினைகளை பயன்படுத்தி புதிய தொடர்களை எழுதுக. அது துணைவினை வேண்டும். ஆசிரியர் கூறும் அறிவுரைகளை மாணவர்கள் கேட்க வேண்டும். 2வது பார், மதிமாறன் மகாபலிபுரத்தை பார்த்து வந்தான். 3, உள், ஆசிரியர் நடத்தும் பாடத்தை விமலா உள்வாங்கி கொண்டாள் அப்படின்னா புரிந்து கொண்டாள்னு அர்த்தம். வா, கமலன் கடைக்கு சென்று பழம் வாங்கி வந்தான். விடு, அப்பா இனி வந்து விடுவார். 3, பிறமொழி சொற்களை பயன்படுத்துகையில் துணைவினைகளை சேர்க்கிறோம். பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி ஏற்ற துணைவினைகளை இட்டு எழுதுக. அது கீழே செய்தி கொடுத்துருக்கு. மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனாள். அதற்கு விடியற்காலை எழுந்து பல் துலக்கி சீருடை அணிந்து கொண்டு பள்ளிக்கு போனாள் என்று சொல்லக்கூடிய தொடராக நாம் தமிழ்படுத்தி எழுதணும். இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.